பாடி பில்டிங் போஸ் ஒரு சைடு பண்றாங்க, பிசிக் போஸ் ஒரு சைடு பண்றாங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்களை தவறா யாரும் கைட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எங்களுக்கு தெளிவா புரியுது. அவங்க கைட் பண்ணவங்களே டோட்டலா 100% தப்புமா. கைட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவங்க ஒரு வேளை சரியா கைட் பண்ணி எந்நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கணும்ல. இந்த மாதிரி பெண் பண்ணாங்க சரிதான், உங்களுக்கு என்ன தெரியும். அப்கோர்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட பதில் கொடுக்குறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதா அவங்க வந்துட்டு அது 100%மா. அதனால தான். இல்லனா அவங்க எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுக்காக அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒரு மமதையில வந்துடுறாங்க, ஒரு கர்வம் வந்துடுது. இப்போ எல்லாம் வந்து நீ என்ன பிசினஸ் பண்ற கேட்டா நான் இன்ஜினியரிங் படிச்சேன் அதை பண்றேன்னு சொல்ற காலம் போய் எனக்கு இவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ட்ரெயின் பண்ணவங்களும் வந்துட்டு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல. என்ன போசிங்க 6 மாசம் அவங்கள யாருமே ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல. அவங்கள ட்ரெயின்டே பண்ணலமா. அவங்கள சும்மா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதுக்காக இவங்களை வச்சு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் பண்ண அதை பண்ணேன்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் ஒரு வாரமா போயிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கோச் ராஜ்கமல் அவரு இதை பத்தி ஒரு வீடியோ விளக்கம் கொடுக்கல? அந்த பொண்ணு போஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க ஜிம்ல இதுக்கு முன்னாடி. இது வரைக்கும் ஏன் அந்த ரீல்ஸ் சொல்லி போடல? பிஃபோர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கேட்டா கூட அவங்க எதுவுமே அவங்கள போஸ்ட் பண்ணவே இல்லை இன்ஸ்டாகிராம்ல கூட. இருந்தா தானே பண்ண முடியும். இப்போ என்கிட்ட பிஃபோர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் காமிக்கலாம். முன்னாடி அவங்க போஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணா காமிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு வீடியோ பார்த்தா ஒரு தண்ணி கேனே அவங்கள தூக்க முடியாம பாவம் அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு அசால்ட்டை இவங்க ஷோல்டர்ல வைக்கிறாங்க, இவங்க இதுக்கு உதவி வைக்கிறாங்க. என் ஜிம்ல பெருக்கி போட்டுக்கிற ஒரு அம்மா வந்தாலும் அசால்ட்டா கேன் போடுவாங்க. இந்த பெண்ணை வந்து என்கரேஜ் தான் பண்ணணும்னு அந்த பெண் சொல்றாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதே அமைப்பு தாபாவை சேர்ந்தோம் 2022 ஒரு போட்டி நடத்துனாங்க. அப்போ ஒரு 2 பெண்மணி செலக்ஷன் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு சரியான உடற்கட்டை இல்ல ஸ்ட்ரக்சர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு புரியல. கலந்துக்கு வைக்கிற குவாலிட்டி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தா கலந்துக்கு வச்சுக்குவாங்களா? சந்தேகம் எனக்கு எழுது. அப்ப அவங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் பண்ணி வைப்பீங்களா? அப்ப உங்க காம்படிஷன் உங்களுடைய அசோசியேஷன் நான் காம்படிஷன் பண்ண என்னுடைய குவாலிட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா? அப்ப எனக்கு உடற்கட்டை தேவையில்லையா? டேலண்டே தேவையில்ல, ஃபாலோவர்ஸ் இருந்தா போதுன்றது இன்னைக்கு இந்த ஒரு போட்டியே ஒரு சிறந்த உதாரணம். அவங்க பிரியங்கா மஸ்தானி சில வீடியோ பேசியிருக்காங்க. நான் வந்து போட்டி கலந்துக்கிட்டேன், மற்றவங்க கலந்துக்காது என்னுடைய தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க போட்டி இருக்குன்னு தெரியப்படுத்தினா தானே போட்டியாளரே வருவான். தெரியப்படுத்தலையே, அந்த கேட்டகரியே வைக்கல, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் அந்த பிளான்ல வந்து உள்ள இருக்கீங்க. எல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த பிளான். தாபா, ராஜ்கமல், பிரியங்கா மஸ்தானி, ஆமா 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு போட்டியாளர் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, தாபாவை சேர்ந்தவங்க. நீங்க வரவேற்றது அந்த பாடி பில்டர்ஸ் போய் நம்ம தமிழ்நாடு பேர் வாங்கி கொடுக்க முடியும். நீங்க தான் ரிஜெக்ட் பண்றீங்களா? அப்ப தமிழ்நாடு யார் பேர் வாங்கி தர முடியும்? வாங்கி தரவே முடியாது. அன்னைக்கு அவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, உமன்ஸ் பாடி பில்டர்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. நாங்க அனுப்புறோம் உங்க பொது செயலாளரோ யாரோ வந்து மற்ற அசோசியேஷன் வாங்க இனி பேர் வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்னா இணைஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. எவ்ரி காம்படிஷன் நான் பிளேயர்ஸ் அனுப்புறேன். தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம ஜிம்ல தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு சைபாவோட பிரசிடென்ட் ஸ்ரீதர் அவர்கிட்ட வந்துட்டு பாடி பில்டிங் பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். சார் ஜிம் ஒர்க் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா, அருமையா போயிட்டு. சார் இப்போ எல்லா ஃபீல்டுலயுமே வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. அவங்க இல்லாத துறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். பாடி பில்டிங்லயும் இருக்காங்க. ஆனா இப்போ பிரியங்கா மஸ்தானி என்ன சொல்றாங்கன்னா பெண்களே இல்லை, 8 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது பாடி பில்டிங்ல வந்துட்டு முன்னாடி வரதுக்கு பயப்படுறாங்க, நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணோம், அதுக்குவே வந்துட்டு அவங்க பயந்துட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே இதுல கிரிட்டிசிசம் இருக்கா சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. பெண்களை நாங்க எல்லாம் வரவே இருக்கிறோம். ஏன்னா அந்த பசங்களை மட்டுமே பாடி பில்டரா பார்த்து இப்ப பெண்கள் முன்னாடி வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இப்போ அவங்க பசங்க பண்ணும்போது கூட சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு லேடி பாடி பில்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. என்னுடைய ஸ்டேட் தமிழ்நாட்டில் உமன்ஸ் பாடி பில்டர் நிறைய பேர் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப வரவேற்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வரவேற்கிறது நாங்கள் உமன்ஸ் கேட்டகரி ஆட் பண்ணுறோம், ஸ்பெஷலாக அவங்களுக்கு கேட்டகரி ஆட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க சொல்கிறது பொய்யான கருத்து. ஓகே சார். இப்போ வந்துட்டு பாடி பில்டிங் அப்படின்றதுக்கு தனியாக போஸ் இருக்கும், மாடல் ஃபிசிக் அப்படிங்கிறதுக்கு தனியாக போஸ் இருக்குல்ல சார்? ஆல்ரெடி நம்ம பேசினது தான். ஆனால் அவங்க பண்ணி காட்டினது எல்லாமே பாடி பில்டர்ஸோட போஸ். அவங்க சொன்னது என்னன்னா ஜூனியர் விமன் பிசிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போஸுமே வந்துட்டு கண்டிப்பா வேற, பாடி பில்டிங் வேற, பிசிக் போஸ் வேற. அந்த பெண்ணுக்கு ரெண்டுமே ப்ராப்பரா அவங்க ட்ரைன் பண்ணல. சும்மா போஸ்ட் பண்ண வச்சு அதை வச்சு ப்ராப்ளம் ஆகலான்னு பார்த்தாங்க. அது தவறா முடிச்சதுனால அந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூ சரி பண்ணிக்கிறேன்ற பேர்ல பாடி பில்டிங் போஸ் ஒரு சைடு பண்றாங்க, பிசிக் போஸ் ஒரு சைடு பண்றாங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்களை தவறா யாரும் கைட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எங்களுக்கு தெளிவா புரியுது. அவங்க கைட் பண்ணவங்களே டோட்டலா 100% தப்புமா. கைட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவங்க ஒரு வேளை சரியா கைட் பண்ணி எந்நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கணும்ல. அந்த பெண் மட்டும் தான் பேசுறாங்களே, இவங்க யாருமே வாய் திறக்கல. இன்ன வரைக்கும் வாய் தோன்றி எங்க கிட்ட பேசியிருக்கணும்ல.
இந்த மாதிரி பெண் பண்ணாங்க, சரிதான், உங்களுக்கு என்ன தெரியும்? அஃப்கோர்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பதில் கொடுக்குறாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 100% எனக்கு கால் பண்ணணும். அவங்க மேலே தவறு இல்லைன்னா கால் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கான ஒரு வீடியோவோ இப்போ பல மீடியாக்கள் இருக்கீங்க, அதன் மூலியமா அந்த வீடியோவை வெளிப்படுத்தும். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிரியங்கா மஸ்தானி வந்துட்டு பாடி பில்டிங்ல பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமா நான் இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்கள ஒரு சைடு அப்படியே ட்ரோல் பண்றாங்க, நெகட்டிவாவும் சொல்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த பிசிக்கே இல்ல, அந்த ஸ்ட்ரக்சரே இல்ல, நீங்க எப்படி வந்துட்டு ஒரு பாடி பில்டர் ஆக முடியும், நீங்க எப்படி அதை வின் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. இதுலயுமே நீங்க கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவதுமா ஒரு நல்ல ஒரு சீரியஸா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பெண் வந்தாங்கன்னா அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனீங்கன்னா வேலூரில் ஒரு பெண்மணி இருக்காங்க. ஹஸ்பண்டால் கைவிடப்பட்ட பெண். அவங்க பல மிஷ தமிழ் கோல்டு பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு பல முன் உதாரணமாக இந்த மாதிரி ஹஸ்பண்டால் கணவர்களால் கைவிடப்பட்ட பெண்கள் நிறைய போட்டியில் வந்து கோல்டு பண்ணுறாங்க. என்னுடைய அமைப்பில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு கூட்டிகிட்டு வந்து டேன் அப்ளை பண்ணி ஸ்டேஜில் போஸ்ட் பண்ண வச்சு இங்கே வந்து அழகு பார்க்குறாங்க என் ஒய்ஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த உமன்ஸ் கேரிக்கு முன் உதாரணம் நிறைய பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், புருஷனுடைய சப்போர்ட்டோட நிறைய பெண்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபன்னுக்காக பேருக்காக வந்து இவங்களை முன்னுதாரணமா நாங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அவங்க வந்ததே ஃபன்னுக்காக தான், ஒரு ப்ரொமோஷனுக்கு தான். டாபாவோட ப்ரொமோஷனுக்கு தான். டாபா வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக இவங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஃப்ரீயாக ஒரு கோல்டு மெடல் வந்தால் நம்ம இதை வச்சு இன்னும் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்னும் 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸாக வருவாங்களே, இந்த நம்பிக்கையிலே இந்த பெண்மணியும் உள்ளே போயிருக்காங்க. அது தவறாக முடிஞ்சு, தவறுன்றதை விட நியாயம் இருக்குல்ல, நியாயன்றது சரியாக தானே இருக்கும். அது அவங்களுக்கு தப்பா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதான் அவங்க வந்துட்டு 100%மா. அதனால தான். இல்லைன்னா அவங்க எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவங்களுக்காக அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒரு மமதிலே வந்துடுறாங்க, ஒரு கர்வம் வந்துடுது. இப்போ எல்லாம் வந்து நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் கேட்டால் நான் இன்ஜினியரிங் படித்தேன், அதை பண்ணுறேன்னு சொல்கிற காலம் போய் எனக்கு இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதை ஒரு பெரிய பெருமையாக சொல்கிறாங்க. அதனால என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னெல்லாம் பார்த்து என்ன ஒர்க் பண்ணுறேன், ஜிம் வச்சுருக்கேன், நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கேன் சொல்லுவேன். இப்போல்லாம் சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, இது ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதனுடைய தலைக்கணம் தான் அவங்களை இந்த லெவலுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக ஏற்படுத்தியிருக்கு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணவங்களும் வந்துட்டு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல. என்ன போசிங்கே 6 மாசம் அவங்கள யாருமே ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல. அவங்கள ட்ரெயின்டே பண்ணலாமா? அவங்கள சும்மா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதுக்காக இவங்களை வச்சு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் பண்ண அதை பண்ணுன்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் ஒரு வாரமா போயிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கோச் ராஜ்கமல் அவரு இதை பத்தி ஒரு வீடியோ விளக்கம் கொடுக்கல? அந்த பொண்ணு போஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க ஜிம்ல இதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஏன் அந்த ரீல்ஸ் சொல்லி போடல? பிஃபோர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கேட்டா கூட அவங்க எதுவுமே அவங்கள போஸ்ட் பண்ணவே இல்லை. இன்ஸ்டாகிராம்ல கூட இருந்தா தானே பண்ண முடியும். இப்போ என்கிட்ட பிஃபோர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னு தான் நான் காமிக்கலாம். முன்னாடி அவங்க போஸ்டிங் பிராக்டிஸ் பண்ணா காமிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு வீடியோ பார்த்தா ஒரு தண்ணி கேனே அவங்கள தூக்க முடியாம பாவம் அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு அசால்ட்டா இவங்க ஷோல்டர்ல வைக்கிறாங்க, இவங்க இதுக்கு உதவி வைக்கிறாங்க. ஏன் ஜிம்ல பெருக்கி போடுகிற ஒரு அம்மா வந்தாலும் அசால்ட்டா கேன் தூக்கி போடுவாங்க, அசால்ட்டா தூக்கி போடுவாங்க. 30 கிலோ டம்பிள்ஸ் வந்து உருட்டி விட்டுட்டு அவங்க கிளீன் பண்ணுவாங்க, அசால்ட்டாக்கு உருட்டிடுவாங்க. எல்லா ஜிம்லயும் நடக்கிற விஷயம் தான். இவங்களுக்கு அந்த ஒரு தண்ணி கேனே தூக்க முடியல. இவங்க வந்து நான் கடுமையா 6 மாசம் பயிற்சி பெற்றேன், 1 வருஷம் பயிற்சி பெற்றனும் போது அவங்க பயிற்சி அந்த தண்ணி கேனில் தூக்கும் போது நாங்கள் கண்டுபிடிச்சினோம். அந்த கோச்சு கிட்ட போய் நான் பயிற்சி எடுக்க போறேன், அவர் என்ன ஏத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சைபாவோட பிரசிடென்ட் வந்துட்டு ராஜ்கமல் கிட்ட போய் வந்துட்டு ட்ரைனிங் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. பாப்போம் சார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி IFF வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடத்திருந்தாங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு 3 பாடி பில்டர்ஸ் டாபால இருக்க அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் வந்துட்டு டுபாகூர் பாடி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆச்சு சார்? அது தாபாவை சேர்ந்தவங்க அந்த ஆர்டிக்கல் எழுதலை. தாபாவுக்கு வேண்டப்பட்டவர் மிஸ்டர் மலைமான் சார் தான் இந்த ஆர்டிக்கல் எழுதினாங்க. இந்த வருடத்தில் நடந்த மிகப்பெரிய டுபாகூர் காம்படிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாரு. அதில் வந்து சில வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடைய புகைப்படத்தை போட்டு இவங்க ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் வெல்ல கூட தகுதி இல்லாதவங்க, இவங்க எப்படி ஏஷியான் போட்டுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் வச்சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை அளிச்சுது. ஒரு போட்டியாளர் கலந்துக்கிறான்னா யங்ஸ்டர்ஸ் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்கள வந்து வரவேற்கணும். அவங்கள சொல்லலாம், தம்பி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஏஷியாவுக்கு இது பத்தாது, இது டஃப்பான காம்படிஷன் சொல்லி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதை தவிர்த்து டுபாகூர் அசோசியேஷன் எந்த அசோசியேஷன் யாருமே குறிப்பிட முடியாது. அந்த மலைமான் சார் வந்து நல்ல குவாலிட்டியான பாடி பில்டர்னும் போது தாபாவை சேர்ந்த பாடி பில்டர் புகைப்படத்தை மேலே போட்டிருந்தார். அதனால நான் இந்த விஷயத்தை டாப்பிக்கை பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே அசோசியேஷனில் குவாலிட்டியே இல்லாத ஒரு பெண்ணை பண்ண வச்சிருக்காங்களே, அப்போ இந்த டுபாகூர் அசோசியேஷன் அவர் அது அவங்களை எழுதுவாரா? அவங்களே சொல்லிப்பாங்களா? ஆப்வியஸ்லி. இப்போ வந்து தாபாவை சப்போர்ட் பண்ண மலைமான் சார் வயசில் பெரியவங்க, மரியாதையை தான் நான் சொல்கிறேன். IFF சேர்ந்த போட்டியில் டுபாகூர் அசோசியேஷன் டுபாகூர் காம்படிஷன் ஸ்டேட் வின் பண்ணி தகுதி இல்லாதவங்களை இவங்க வந்து ஏஷியான் போட்டிருக்காங்கன்னு கேட்டார். இன்னைக்கு அந்த மலைமான் சார் தாபாவை சேர்ந்து இந்த பெண் வந்து குவாலிட்டியாக இல்லைன்றது எல்லாருக்கும் இது நான் சொல்லலை, பல கருத்து வந்துடுச்சு. இந்த வருடத்தில் அந்த டுபாகூர் காம்படிஷன்
ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத பெண்மணி வச்சு காம்படிஷன் நடத்திட்டாங்க, இது டுபாகோ அசோசியேட் சொல்லி அவர் பேசினார்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அவரே வந்துட்டு சொல்லணும். ஆமா, இப்போ நான் ஒருத்தரை வந்து தரம் தாழ்ந்து பேசுறேன்னா அப்போ ஒரு அமைப்பை நான் உயர்வா பேசும்போது அங்க நடக்கக்கூடிய தவறுகளை நான் பேசணும்ல. இப்போ அவங்க டுபாகோர் அந்த டைம்னா ஒரு குவாலிட்டி இல்லாத காம்படிஷன் நடத்துறவங்க டுபாகோர்னா இன்னைக்கு குவாலிட்டி இல்லாமல் இவங்க நடத்தியிருக்காங்களே, அப்போ அந்த பேர் இவங்களுக்கு பொருந்தும்ல. ஸோ இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ எந்த ஒரு அமைப்பும் டுபாகோர்னு யாரையும் சொல்றது ரைட்ஸ் இல்லை, எல்லாமே முறைப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பதிவு பற்றி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அசைன் டுபாகோர்னு முடிவு பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நாங்க ஒரு டுபாகோர் நீங்க டுபாகோர்னா அதை முடிவு பண்ண வேண்டியது போட்டியாளர் பிளேயர்ஸ். இப்போ ஒரு அமைப்பு சரியா போட்டி நடத்தலைன்னா ஒரு ஆர்கனைசர் காம்படிஷன் நடத்த வரமாட்டாங்க. பிளேயரோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் எண்ணிக்கை வந்துகிட்டு தானே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அந்த தவறான வார்த்தையை பேசுறீங்க? இப்போ என்கிட்ட 250 போட்டியாளர் இருக்குமா, அதிகம் போட்டியாளர் என்கிட்ட இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நான் மற்றவங்களை அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? நாளைக்கு எனக்கு பிளேயர் கீழே போகலாம், மேலே வரலாம். நான் போட்டி நடத்தும் போது பிளேயர் நல்லா ஃபார்ம்ல இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிற தவறுகளை சரி பண்ணிட்டு போட்டியாளர் என்கரேஜ் பண்ணால் மேலே தான் போகணும், நம்ம கீழே போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த பெண்ணை வந்து என்கரேஜ் தான் பண்ணணும்னு அந்த பெண் சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இதே அமைப்பு தாபாவை சேர்ந்தோம் 2022 ஒரு போட்டி நடத்துனாங்க. அப்போ ஒரு 2 பெண்மணி செலெக்ஷன் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு சரியான உடற்கட்டை இல்லை ஸ்ட்ரக்சரில் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எனக்கு புரியல. அப்போ இவங்க வந்து போட்டியில் வந்து கலந்துக்க வைக்கிற குவாலிட்டி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தால் கலந்துக்க வச்சுக்குவாங்களா சந்தேகம் எனக்கு எழுது. இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை, நான் குறை சொல்லுன்னு சொல்ல. ஆனால் இந்த பொண்ணு நீங்கள் பண்ண வச்சிருக்கீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, அந்த 2 பெண்மணி ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் பண்ண வைப்பீங்களா? அப்போ உங்களுடைய அசோசியேஷன் காம்படிஷன் பண்ண என்னுடைய குவாலிட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா? அப்போ எனக்கு உடற்கட்டை தேவையில்லையா? இப்போ டேலண்டே தேவையில்லை, ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதுன்றது இன்னைக்கு இந்த ஒரு போட்டியே ஒரு சிறந்த உதாரணம். அவங்க பிரியங்கா மஸ்தானி சில வீடியோ பேசியிருக்காங்க, நான் வந்து போட்டி கலந்துக்கிட்டேன், மற்றவங்க கலந்துக்காது என்னுடைய தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டி இருக்குன்னு தெரியப்படுத்தினா தானே போட்டியாளரே வருவான், தெரியப்படுத்தலையே அதுக்கப்புறமா எப்படி போட்டியில் கலந்துக்குவாங்க? போட்டியில் நடக்காத போட்டி அங்கே இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுன்றது என்னுடைய கேள்வி. அந்த பிரியங்கா சகோதரிக்கு அந்த கேட்டகரியே வைக்கல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்களும் அந்த பிளானில் வந்து உள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யாரும் பண்ணல, யாரும் பண்ண போகிறதில்ல, நீ பண்ணு, ரீல்ஸ் போடலாம், ஃபாலோஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி எல்லாம் ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த பிளான். தாபா, ராஜ்கமல் அண்ட் பிரியங்கா மஸ்தானி, ஆமா 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சேரமா பண்ண முடியாது இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு இன்டர்வியூ எடுக்க வரீங்கன்னா ஒரு ப்ரீ பிளானோட தான் வரீங்க, உங்களை தவிர வெளியே யாருக்குமே தெரியாது, கரெக்டுங்களா? அதே போல் அந்த போட்டியில் அந்த பொண்ணை கலந்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், நீ கலந்துக்கலாம், எங்களுக்கு நல்ல பேர், நீ இதை வச்சு வீரப்பெண்ணே, தங்கமங்கை, சாதனை சிற்பி ஏதாச்சும் போட்டு ட்ரோல் பண்ணிக்கலாம், பெருமையாக்கலாம் சொல்லி பண்ண வச்சு. இப்போ உண்மையாகவே அவங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒயிட் ரைஸ் இருக்காம டயட்லாம் இருந்து ஒரு நல்ல ஃபிசிக்கோட அவங்க ஸ்ட்ரக்சரோட வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுமே அவங்களை அஃப்கோர்ஸ் பாராட்டி இருப்போம். ஆப்வியஸ்லிமா இப்போ ஒரு இந்த துறைக்கு ஒரு பெண் வந்து நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் சந்தோஷப்படுறோம். இப்போ எங்கள் கேட்டகரி அசோசியேஷனில் எந்த பெண்களும் வரவேற்கிறோம். நீங்கள் அந்த அசோசியேஷனில் பண்ணிட்டீங்க, இங்கே பண்ணிட்டு நாங்கள் யாரும் ரிஜெக்ட் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சகோதரி பேச ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முந்தைய போட்டி தாபாவில் ஒரு போட்டி நடந்தது, மிஸ்டர் இந்தியா, இது தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன, இப்போ என்கிட்ட பல பெண்கள் அசோசியேஷன்ல இருக்காங்க, மற்ற இதில் இருக்காங்க. முதல்ல மற்ற அசோசியேஷன் போட்டியாளர் வந்தால் உங்க அசோசியேஷன் வேணும் ரிஜெக்ட் பண்ணிட்டுறீங்களே, ரிஜெக்ட் பண்றீங்க. இப்போ என்கிட்ட ஒரு போட்டியாளர் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, தாபாவை சேர்ந்தவங்க. நீங்க வரவேற்றதை அந்த பாடி பில்டர்ஸ் போய் நம்ம தமிழ்நாடு பேர் வாங்கி கொடுக்க முடியும், நீங்க தான் ரிஜெக்ட் பண்றீங்களா? அப்போ தமிழ்நாடு யார் பேர் வாங்கி தர முடியும்? வாங்கி தரவே முடியாது. அந்த உமன்ஸ் இப்போ என்கிட்ட இருக்க வந்து நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா நான் 2 பாடி பில்டர்ஸ் அனுப்புவேன். அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது, உமன்ஸ் பாடி பில்டர்னும் போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நாங்கள் அனுப்புகிறோம், உங்கள் பொது செயலாளரோ யாரோ வந்து மற்ற அசோசியேஷன் வாங்க இனி பேர் வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றா இணைஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். எவ்ரி காம்படிஷன் நான் பிளேயர்ஸ் அனுப்புகிறேன். இப்போ ஏன்னா வந்தாலும் வந்துட்டு தாபா சைட்ல ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வரலன்னா வந்துட்டு பிரியங்கா மஸ்தானி மாதிரி ஒரு இன்ஸ்டா ஃபேமில் இருக்கவங்க வந்துட்டு நான் முன்னுதாரணமாக நான் இருக்க போகிறேன், என்ன பார்த்து 4 பேர் வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இது ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு சார், இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? சால்வ் பண்ண முடியாதுமா. இப்போ எப்படின்னா போட்டியை வந்து ஒரு நல்ல முறையில் கொண்டு போகணுன்னா போட்டி இருக்கலாம், போராமல் இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் அமைப்பில் எந்த அமைப்பு போட்டியாளர் வந்தாலும் நேர்மையான ஜட்மெண்ட் கொடுத்து அது திரும்பி விருப்பப்பட்டு வராங்க. அவங்க அந்த மாதிரி செய்கிறதே கிடையாது. அதாவது எப்படின்னா, அவங்க பல போட்டியில் வந்து போட்டியில் கலந்துக்குவான், அவன் ஃபஸ்ட்டுன்னு தெரியும், செகண்ட் தெரியும், கூப்பிட்டு கேட்பாங்க, தம்பி நீங்கள் எந்த அசோசியேஷனில் அங்கே பண்ணணும், நான் ரிஜெக்ட் பண்ணிவிடு. அப்போ அங்கே என்ன உழைப்புக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. இவங்களுக்கு சேர்ந்து இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே முன்னுரிமை, அடிமைகளுக்கு மட்டுமே அங்கே முன்னுரிமை. சிறந்த போட்டியாளருக்கு அங்கே வந்து மரியாதையே கிடையாது. பல போட்டியில் அவங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுப்பாங்க, காம்படிஷன் வார்ம் அப் பண்ணுவாங்க, டேன் அப்ளை பண்ணி ஸ்டேஜில் போய் நிற்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீ எந்த அசோசியேஷனில் பண்ணேன்னு கேட்பாங்க, அவர் இங்கே பண்ண, நீ ரிஜெக்ட் பண்ணி வெளியே போயிட்டு சொல்லி
அங்க போட்டியில ரிஜெக்ட் பண்ண போட்டியில லைவ் வீடியோவை இவங்களை வந்து ரொம்ப தரைக்குறைவால பேசியிருக்காரு. அதாவது என் உழைப்புக்கு இங்க மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போட்டியாளர் பேசின வீடியோவே எங்க கையில இருக்கு. அப்ப அங்க போட்டியாளருக்கு மரியாதையே கிடையாதுல்ல. பிரிவினையை கொண்டு வராங்க, டேலண்ட்டுக்கு பிரிவினையை கொண்டு வராங்க. முந்த காலத்துல வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்த தெரு பக்கம் வரக்கூடாது, இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க பாடி பில்டிங் இந்த அசோசியேஷன்ல பண்ணா நீ கேன்சல் வரக்கூடாது, இந்த அசோல் வரக்கூடாது. அப்ப அவங்க டேலண்ட்டை பார்க்கல. ஸோ இதனாலதான் பாடி பில்டிங் டெவலப் ஆகாததுக்கு பெரிய காரணம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் தான். மக்கள் சைடும் வந்துட்டு இப்போ கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது மக்கள் சைடு எப்பயுமே இருக்கிறது. கண்டிப்பா ஒரு படம் வந்தா கூட வந்துட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க வரவேற்போம், படம் நல்லா நாங்க வந்துட்டு விமர்சனம் பண்ணுவோம் அப்படிங்கிறது சினிமாலயும் இருக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு, ஒரு எஜுகேஷனாலும் சரி எல்லாத்துலயுமே இருக்கு அப்படிங்கிறது இதுல. ஆமா, விமர்சனம் பண்றது இப்ப நாட்டு முதல்வரே 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, பிரதமரை நம்ம விமர்சனம் பண்றோம். இது சுதந்திர நாடுதான, பேச்சு உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, விமர்சனம் எல்லாருக்கும் நடக்கும். என்கிட்ட என் மேல ஒரு விமர்சனம் வச்சா சரி பண்ணிட்டு தான் நான் போனேன் கட்டி எனக்கு விமர்சனமே வைக்க கூடாதுன்னு சொல்றது நியாயமே இல்லையே. என்கிட்ட ஒரு தவறுன்னு சொன்னீங்கன்னா உண்மையான தவறு திருத்திக்கு தான் பார்க்கணும். நான் தவறு தான் பண்ணுவேன், விமர்சனம் வைக்க கூடாதுன்னு ஜனநாயக நாடு இது அப்படின்னு நம்ம சொல்றது தவறான செயல். பாடி பில்டிங் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ராப்பரா இருக்கு, பாடி பில்டிங்கை மிஸ்யூஸ் பண்றாங்க, பலர் வந்துட்டு பாடி பில்டிங்கை வந்துட்டு ப்ராப்பரா எடுத்துக்கிறாங்க, டேலண்ட்ஸோட இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. சேம் சைட் அதர் சைடு வந்துட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.